மாதத்துல அங்கமெல்லாம் தங்க நிறம். அங்கமெல்லாம் தங்க நிறம். அது என்ன அங்கமெல்லாம் தங்க நிறம்னா என்னம்மா? அங்கமெல்லாம் தங்க நிறம்னா அதாவது 6வது மாசம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே என்னையா பெண்கள் இப்படிங்க 6வது மாதம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே அங்கம் தங்கமாகும். தங்கமா ஜொலிக்கும். அதுவும் பாருங்களேன் என்னம்மா அதுலயும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? பெண் குழந்தையா இருந்தாதான் அங்கம் தங்கமாகும். ஆமா. ஆம்பளை பிள்ளையா இருந்தா அங்கம் கருக்கும். எதுக்கு கருக்கும்? கரிப்பே உள்ள பிறக்க போகுதுன்னு அப்பமே அடையாளம் காட்டி கொடுக்கு. கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கம் கருக்கும். ஆமா. 7வது மாதத்துல இடைச்சேலை நகண்டிடுமா? இடைச்சேலை நகண்டிடுமா? ஏம்மா 7வது மாதத்துல இடைச்சேலை நகழுதுன்னா என்ன? 7வது மாசத்துல இடைச்சேலை நகழுதுன்னு சொன்னா அதாவது 7வது மாசம் வயிறு நல்லா பெருசா இருக்கும். உங்க வயிறு மாதிரி இருக்கும். ஆமா, எனக்கு 7 முடிஞ்சு 8. நீங்க என்ன ஒரு மாசத்தை குறைய சொல்லிட்டீங்க? அதான் நம்ம கழுத்துக்கு கீழே ஒரே வீக்கமா இருக்க. கழுத்துக்கு கீழே வீக்கமா இருக்கு. கழுத்துக்கு கீழே கரண்ட காலுக்கு மேல ஒரே வீக்கமா இருக்க. அதுதான் 8ன்னு சொல்லுதம்லாமா? அப்படியா? பாருங்க, இப்ப கொஞ்ச நேரம் கொடை அடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க டாக்டர். சரி. ராத்திரி நல்லா தூங்க சொல்லிருக்காங்க. அப்பதான் பாப்பாவுக்கு அதான பார்த்தேன். என்னையா 8வது மாதத்திலே கட்டமண்ண விட்டு திம்பாள். ஆமா. அது என்ன 8வது மாசம் கட்டமண்ண விட்டு திங்கானா என்ன? 8வது மாசம் கட்டமண்ண விட்டு திம்பாள்னு சொன்னா நம்ம பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு சொல்லி எம்மா நம்ம பொண்டாட்டினா அது ஊருக்கு பொதுவா போயிரும். ஆமா, ஏன் பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு சொல்லி அவங்க ஆத்துக்காரர் என்னதான் வகை வகையா பண்டை வாங்கி கொடுத்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு ருசியா தெரியாது. அப்ப என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள ஒளிச்சு பின்னாடி வச்சுட்டு வீட்டுக்கு பின்னாடி வருவாங்க. பின்னாடி வந்து நல்ல கட்டமண்ணு செவுத்துல உள்ள மண்ணு சீம ஓடு செங்காந்துண்டு கறிக்கட்டை முகரக்கட்டை. என் முகரக்கட்டைக்கு என்னம்மா நாங்க பாருங்க நல்ல பவுடர் எல்லாம் போட்டிருக்கேன், லிப்டிக் எல்லாம் போட்டிருக்கேன். என் முகரக்கட்டைக்கு என்ன நல்லா தானே இருக்கேன். 15 நாளைக்கு ஒருக்க 300 ரூபா கொடுத்தா முகம் பளபளன்னு தான் இருக்கும். என்ன செய்ய கொடுக்க வேண்டியது இருக்க, எல்லாம் அந்த பல்பு வெளிச்சத்துக்கு கொடுக்க வேண்டியது இருக்க. கொடுத்தா தானே பழி ஈச்சுன்னு தெரியும். ஆமா, நாங்க என்ன கொடுக்க செய்தோம்? அது உங்களுக்கு கடவுள் இயற்கையா கொடுத்திருக்காரு. எங்களுக்கு நாங்க சேர்க்க வேண்டியது இருக்கும். என்ன செய்ய? எனக்கு கால் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆமா, அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு கறிக்கட்டைய சாப்பிட்டுட்டு தான் நம்ம செட்டுக்கார மாமா பாருங்க. நம்ம டீம்ல யாரையும் சொல்லக்கூடாதுல்ல. அங்கிட்டு சுத்தி நீ எங்க அண்ணன் கிட்ட தான் போ. எங்க பாட்டி கருப்பா பெத்து போட்டிருக்காங்க எங்க மாமா. அதுதானம்மா. ஆமா, அது கறிக்கட்டை போட்ட போடு இல்ல. ஆமா, கருப்பட்டி போட்ட போடு. அப்படி சொல்லுங்க. அந்த காலத்துல எல்லாம் கருப்பட்டி காப்பி. ஆமா, காப்பின்னு எடுத்தாலும் சரி, எந்த பண்டமா எடுத்தாலும் சரி, இருந்தாலும் சரி, சீனிங்கிற பேருக்கே அங்க இடம் இல்ல, எல்லாம் கருப்பட்டி. அதுவும் பாருங்களேன். என்னையா பூப்பதின்னு ஒரு 15 வச்சிருப்பாங்க. அந்த கருப்பட்டி காய்க்கும் போது கருப்பட்டியை எடுத்து முடிச்சிட்டு கடைசியில இருக்கும் அந்த வார்ப்புல. ஆமா, அதுக்கு பேர் தான் கூப்பதினி. அப்படிலாம் நாங்க கேள்வியே பட்டது இல்லம்மா. அதெல்லாம் அது தனியா எடுத்து வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. காரியா பாத்தியா? ஆமா, என்னெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்கன்னு. 8வது மாதத்திலே கட்டமண்ண விட்டு திம்பாள். அதான் இந்த டான்ஸ் ஆடுதாங்க. 9வது மாதத்திலே ஆமா ஓலை போல சுழண்டிடுவாள். மாதமோ 10 ஆமா. 10வது மாதத்திலே பாவையான ரத்த கண்ணீராச்சுதையா. படுத்தாலும் படுங்க மாட்டா, பாய் போட்டா தூங்க மாட்டா. பாய் போட்டாலும் தூங்க மாட்டா. இடுப்பு வலியும் குறுக்கு வலியும். ஆமையா, நமட்டுன்னு அவளுக்கு அங்க பெரட்டுது. யாருக்கு? ரத்த கண்ணீராச்சுதையாளுக்கு. ரத்த கண்ணீராச்சுதையால் ஆமா வயிறு வலி பொறுக்க மாட்டாமல் பர்பாசுர மன்னனை பார்த்து அழுது புலம்புகின்றார். என்ன சொல்லுகின்றார்? என்னையா சொல்லுகின்றார்? என்கணவாராஜே மன்னாராஜே மன்னா யஜமானே ரஜகிளியே நல்ல வழி குதையா வானால் எல்லாம் போகுதையா சாகு வேணோ பிழைப்பேனோ சவுந்தரவல்லி மருத்துவமே இடுப்பு வலியும் குறுக்கு வலியும் இடுப்பு வலி குறுக்கு வலி எந்தனுக்கு பொறுகளையே ஐயா குறுக்கு வலி வயட்ட நல்ல வழி குதையா வானா
வளைப்பேனோ தெரியலையே, தெரியவில்லையே. இந்த வழி வலிக்கும் என்று தெரிந்திருந்தா ஆமா நான் என்ன செஞ்சிருப்பேன்? என்ன செய்திருப்பேன்? சக்கரத்தை ஏறிட்டு பார்த்திருக்க மாட்டேனே. பார்த்திருக்க மாட்டேனே. இன்னைக்கு திங்கக்கிழமை அதுவுமா? ஆமா உள்ளுக்கார முன்னாடி நான் மேக்க தலையை வச்சு கிழக்க கால் நீட்டி உறங்கினா தான் சுடலமாட நமக்கு அருள் கொடுப்பாரு. ஐயா ஆமா ஆமா. வீட்டுல இருந்து வந்து இங்க இப்படி சாஞ்சி உறங்கலாமா? நல்ல என்னம்மா நல்ல காத்து சிலு சிலுன்னு அடிக்கி வந்த உடனே மணி என்ன தெரியுமா? மணி 11:30 ஆகுது. ஆமா. அப்புறம் கண்ணை கட்டாம என்ன செய்யும்? என்ன கட்டுதோ? 10 நிமிஷம் கீழே சாச்சாதானே நல்லா இருக்கும். ஆனால் ஆமா அந்த ரத்த கண்ணீர் அச்சுதையா, ரத்த கண்ணீர் அச்சுதையா, இந்த வழி வலிக்கும் நான் எண்ணி கூட பார்க்கலையே, எண்ணி கூட பார்க்கவில்லையே. ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, கணவா ராஜமன்னா, கணவா ராஜமன்னா, யார நினைக்க, யார நினைக்கின்றார்? கர்ப்பாசூர மன்னனை நினைத்து அழுது புலம்ப. அவ அன்னைக்கு புருஷனை நினைக்க போய் தான் ஆமா இன்னைக்கு பேறுகால வார்டுல போய் பார்த்தா அங்க பேறுகால வழி வரவுமே டக்குன்னு புருஷன் நினைப்பு தான் வரும். எதுக்குமா? ஆமா. ஆனால் ஐயா என்ன? அந்த புருஷன் நினைப்பு தான் வரும். புருஷனை தான் ஏச சொல்லும். பார்த்தார். ஆமா. ரத்த கண்ணீர் அச்சுதையா, ரத்த கண்ணீர் அச்சுதையா, அழுது புலம்பிய உடனே ஆமா கர்ப்பாசூர மன்னன் மருத்துவத்தை வரவழைத்தான். மருத்துவத்தை வரவழைத்தான். என்ன? தாயும் பிள்ளையும் நலமா எனக்கு நீங்க தான். ஆமா. என்ன செய்யணும்? பிரித்து கொடுக்க வேண்டும். கொடுக்கணும். ஆமா. என்று நீங்க என்ன கேட்டாலும் தாரேன். நீங்க எவ்வளவு நாளும் கேளுங்க தாரேன். நான் டான்னு பிள்ளை கொண்டாந்து கெட்டிருந்தேன். ஆமா. இந்த வார்த்தையை போட்டாலே போதும் அங்க அமௌண்ட் ஏறிடும். ஆகையினால் தாய் வேற பிள்ளை வேற எனக்கு பிரிச்சு தந்துருங்க. பார்த்தால் ஆமா மருத்துவம் மருத்துவம் சரி என்று சம்மதித்து, சரி என்று சம்மதித்து அந்த பாதாள உலகத்திலே ஆமா கர்ப்பாசூரனுடைய அரண்மனையிலே அரண்மனையிலே மூளைய ஒதுக்கி முக்காளி போட்டு. முக்காளி போட்டு. முக்காளினா என்னதுமா? முக்காலினா ஆமா அதாவது அந்த காலத்துல நல்ல 3 கால் இருக்கும். நாற்காலினா 4 கால் இருக்கும். முக்காலினா 3 கால் இருக்கும். 3 கால் இருக்கும். அந்த முக்காலி வந்து போட்டு உத்தரத்துல கயிறு போடுவாங்க. மூளைய ஒதுக்கி முக்காளி போட்டு தூங்கு மஞ்சள் கயிறறைக்கி. கயிறறைக்கி அப்படின்னா என்ன? அந்த தூங்கு அதான் சொல்ல வந்தோம்ல ஐயா. என்னம்மா? அந்த அது உத்தரத்துல ஒரு கயிறை போடுவாங்க. கயிறை போட்டு அந்த பேறுகாலம் வழி எடுக்க அந்த பெண்கள் கையில கொடுத்து வடக்க வடக்க தெக்க தெக்க கிழக்க கிழக்க மேற்க மேற்க அப்படியே 4 திசையில் லாந்த சொல்லுவாங்க. அப்படித்தானம்மா? அப்படித்தான் நான் ஊருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதானே. ஆனால் ஆமா தூங்கு மஞ்சள் கயிறிறக்கி என்ன கயத்தை எட்டி பிடிக்கும் போது மருத்துவமே மருத்துவமே கைகள் 2 நோகுதம்மா. கைகள் எல்லாம் நோகுதம்மா. அம்மா என்ன? ஏ மருத்துவமே மருத்துவமே வயிற்றுக்குள்ள நெளிகிறத பார்த்தா அது பெருசாகிக்கிட்டு இருக்கு. அம்மா கொஞ்சமாவது வத்துவேன்னு பார்த்தா அது வத்த மாட்டுக்கு. அம்மா ஏ மருத்துவமே வயிற்றுக்குள்ள நெளிகிறத பார்த்தா ஆமா அது பிள்ளை போல தெரியலே அது பேய போல தெரியுதம்மா அது மலலை போல தெரியலே பயமாக தெரியுதம்மா குழந்தை போல தெரியலே புதிய பேய போல தெரியுதம்மா. நான் இந்த வழி வழிக்கும் என்று நெளிகிறத பார்த்தா எனக்கு பேய போல தெரியுதம்மா. பிள்ளை போல தெரியலையே. பிள்ளையா தெரியவில்லையே. ஆனால் ஆமா எனக்கு மாயமா இருக்கு. மதலை போல தெரியலையே. எனக்கு இத பார்க்க குழந்தை மாதிரி தெரியல. என்னைய என்னமோ பண்ண போகுது. அது மட்டும் நல்லா தெரியுது. அம்மா ஏ மருத்துவமே பெற்று நானும் எடுப்பேனா பிள்ளை முகம் பார்ப்பேனா. அம்மா என்ன? ஏ மருத்துவமே என்று அழுது புலம்புகின்றாள். என்ன? ஏ ராட்சுதை
அம்மா என்ன எதுக்கு அழுது புலம்புற? ஏன் போட்டு இப்படி அழுது மூக்க சீந்துத? 10 மாசம் சஞ்சலம். 10 மாசம் சஞ்சலம். பெக்கு மட்டும் செஞ்சலாம். ஆமா பெக்கு மட்டும் சஞ்சலம். சஞ்சலம் பெத்து எடுத்தா அப்படியே கொஞ்சலாம். என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு நானா கொஞ்சம் போறேன். என் தங்க பிள்ளை என் வயிற பிள்ளை என் கட்டி பிள்ளைன்னு நீதானே கொஞ்சம் போற. கொஞ்சம் பொறுத்துக்கோய. கொஞ்சம் பொறுத்துக்கோ. பிள்ளை அப்படியே வலது பக்கம் திரும்பி கிடக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோ. இப்ப தலை திரும்பிரும். அதான் நான் பார்த்தேன். ஆமா அம்மா என்ன ஏ ராஜுதை ஏ ராஜுதை கொஞ்சம் பொறுமையாய் இரு. கொஞ்சம் இரு 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 என்று ஆமா ராஜுதையாளிடத்திலே ஆமா மருத்துவம் சொல்ல மருத்துவம் சொல்ல ஆண்டவன் பகவானுடைய அருளாலே அருளாலே அந்த ராஜுதையால் திருவயத்தில் ஆமா அவ யார் பிறக்கா பாருங்க. யார் யார் ஐயா பிறக்கா? அடிவிடி ஐயம்மா வயர்கள் நொந்து வயர்கள் நொந்து வயர்கள் நொந்து வயர்கள் வந்து ஒரு ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தார். அடிவிடியா வயர்கள் வந்து வயர்கள் நொந்து குழந்தை பெற்றெடுத்தார். அவ பிறந்ததொரு பிறந்ததொரு குழந்தை தன்னை குழந்தை தன்னை அவ கொம்பாடை கொப்பாடை தானூரிக்கு தானோரிக்கு குழந்தையை தான் குழந்தையை அவ தான் கையில் எடுத்தாய். கையிலே அடுத்தா இவ தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து முகந்தோழித்து முகந்தொழித்து முகந்தோழித்து கையடங்காய் மூடி அடே ஐயா முகந்தொழித்து யாருக்கு யார் யாருக்கு அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையா. அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையா. அடிப்படியாக வயர்கள் நொந்து ஆமா அழகான ஒரு ஆண் குழந்தையை ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த குழந்தைக்கு கொப்பில் கொடியறுத்து கொடியறுத்து உழவை இட்டார் பெண்கள் எல்லாம். உழவை போட்டார் பெண்கள் எல்லாம். பாட நீக்கி குழந்தையை கையில் எடுத்து தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து தகையடங்கா சேனை பூட்டி தகையடங்கா சேனை போட்டு ஆனால் ஆமா குழந்தைய கையில கொடுத்தாங்க. அப்படியே ரத்த கண்ணீர் ராச்சுதையால் கையிலேயே கொடுத்தார்கள். கொடுத்த உடனே ஆமா ராச்சுதையால் அந்த குழந்தையை கையிலே வாங்கி கையில வாங்கி பிள்ளை முகத்தை பார்க்காளா எங்க பாக்கா அம்மா என்ன ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையானு தான் முதல்ல பாப்பாங்க. ஐயா என்ன இப்போ நீங்க இப்ப ஐக்ரௌண்ட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எங்க அங்க உள்ள போறீங்க. ஆமா அங்க குழந்தைய வயித்தை விட்டு எடுத்த உடனே சடார்னு எங்க காமிப்பாங்க தெரியுங்களா? ஏடி இங்க பாரு உனக்கு அழகா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா பாருன்னு காமிப்பாங்க. ஆமா அந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு அந்த குழந்தை பிறந்த உடனே தெரிஞ்சு போவோம். அப்படியா? அந்த குழந்தை அழக்கூடிய குரல் சத்தத்தை கேட்டு ஆமா வெளியே நிக்குவாங்க. இது ஆண் குழந்தை இது பெண் குழந்தை அப்படியா அப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. அது அந்த காலத்து அது அந்த காலத்துல. ஆமா ஆமா இப்ப டாக்டர் சொன்னாதான் தெரியும். அப்படி அம்மா அந்த காலத்துல வீட்டுல போய் பேறுகாலம் பார்ப்பாங்க. உள்ள பிள்ளை அழுத சத்தம் வெளியே கேட்கும் சொல்லிடுவாங்க. ஆமா இப்ப அங்க 50 கிலோமீட்டருக்கு தள்ளி நிக்கணும். கூட நிக்க ஆளுக்க போறான். உள்ள அளவுடு கிடையாது. ஆகையினால் ஆமா குழந்தைய கையில கொடுத்தார். பாரி நல்ல கையில் எடுத்தார். வலது கண்ண முத்தமிட்டார். ஏந்தி நல்ல கையில் எடுத்தார். ஆமா இடது கண்ணத்திலே முத்தமிட்டார். இடது கண்ணத்தில் முத்தம் கொடுத்தார். மாற்றி கையில் எடுத்தார். மறு கண்ணத்திலே முத்தமிட்டு ஆமா அழகு குழந்தைக்கு 16வது நாள் என்று காப்புக்கட்டு விழா என்று கொண்டாடி வருந்தவத்திலே பிறந்ததினாலும் வல்லமையோடு இந்த வையகத்தை ஆள பிறந்ததினாலும் அவளுடைய குலமானது ஆமா அரக்கர் குலமாக இருப்பதினாலே அந்த குழந்தைக்கு என்ன பெயர் கொடுக்கின்றார்? ஆமா என்ன பெயர் கொடுக்கின்றார்? வல்லமையோடு இந்த வையகத்தை ஆள பிறந்ததினாலும் வல்ல அரக்கன் என்று பெயர் கொடுத்தார். வல்லரக்கன் என்று பெயரை கொடுத்து அருமை மகனாகப்பட்ட வல்லரக்கனை ரத்த கண்ணீராச்சுதையா எப்படி வளர்த்து வருகின்றார்? உத்தமியால் வளர்த்துவாரா. இப்படி நரையதிலே விட்டோமாரா
கால்கள் நோகும் என்று இந்த பூமியில விட்டோமானா அழகு பொற்பாதோ நோகும் என்று அவர் தோழதில தொட்டில் கட்டி உடையதில நடை வளர்த்தி தொட்டில் கட்டி மடியதில நடை வளர்த்தி வட்டியில சாதம் போட்டால் வாரி உங்க நாளாகும் வட்டியில சாதம் போட்டா வாரி உங்க நாளாகும் இளையதில சாதம் வைத்தால் எடுத்து உங்க நாளாகும் இளையதில சாதம் வைத்தா எடுத்து உங்க நாளாகும் கும்பவில சாதம் வைத்து சாதம் வைத்து அவன் குழந்தைய வளர்த்துவார வளர்த்துவாரா மந்தை குழந்தைய வளர்த்துவாரா வளர்த்துவாரா அருமை மகனாகப்பட்ட வல்லரக்கனை அப்படியே வளர்த்து வருகின்றாள். எப்படி வளர்த்துவாரா? எப்படி வளர்த்து வருகின்றாள்? தரையதிலே விட்டோமானால் தண்டை கால்கள் நோகும் என்று தண்டை கால்கள் நோகும் என்று பூமியிலே விட்டோமானால் பொற்பாதங்கள் நோகும் என்று பொற்பாதங்கள் நோகும் என்று தோளதிலே தொட்டில் கட்டி ஆமா உடையதிலே நடை வளர்த்தி நடை வளர்த்திய அருமை மகனாகப்பட்ட வல்லரக்கனை அந்த வல்லரக்கனை ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் வளர்த்து வருகின்றார். சொல்லுவாங்கல்லாமா என்னையா? தோளதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடை வளர்த்தி இப்பவும் குழந்தைய தோல்ல தொட்டில் கட்டி போட்டு வளர்க்கறவங்க இருக்காங்க, பாத்திருக்கீங்க? இருக்காங்க ஐயா. எங்க இருக்காங்க? அதாவது இந்த ஊசி பாசி விப்பாங்கல்ல, அந்த பெண்களை பார்த்தா அழகா ஒரு முந்தான சேலைய கிழிச்சு தோல்ல தொட்டுல குறுக்க போட்டு அதுக்கு உள்ள குழந்தைய போட்டு அழகா பாசமா வளர்த்துக்கிட்டு வராங்க, வளர்த்து வருவாங்க. அதே மாதிரி இப்ப பூரா பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்கள் தான் முன்னாடி தோல்ல தொட்டில் கட்டி போட்டிருப்பாங்க. என்னத்த பிள்ளைய இப்ப ஆண்கள் தான் தூக்கி சமக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெல்ட் மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆமா, அதுல போட்டுக்கிட்டு அதுக்குள்ள பிள்ளைய போட்டுக்கிட்டு ஆம்பளைங்க பின்னாடி அந்த வண்டியை தள்ளிக்கிட்டே வாரது. நான் 10 மாசம் சமந்தம்ல, நீ இன்னும் செம, நீ இன்னும் உன் பிள்ளைய தூக்கி செம அப்படின்னா இப்ப ஆண்கள் தான் தூக்கி சமக்காங்க. இவங்களுக்கு அது 10 மாச பாரம். ஆமா, பாவம் அவங்க வாழ்நாள் பாரம் ஆகையினால். ஆமா, யாரு யாரையா? அந்த ரத்த கண்ணீராச்சுதையா மாரதிலே தொட்டில் கட்டி மடியதிலே நடை வளர்த்தி மகனை வளர்த்துவார். அந்த மகனை வளர்த்து வருகின்றாள். வளர்த்து வரும்போது அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் பெற்ற மகன் வல்லரக்க இலையிலே சாதம் வைத்தால் எடுத்து உங்க நாளாகும் வட்டிலே சாதம் வைத்தால் வாரி உங்க நாளாகும் என்று கும்பாவிலே சாதம் வைத்து குழந்தையை வளர்த்துவாரா? வளர்த்து வரும்போது அந்த வல்லரக்கனாகப்பட்டவள் அவன் எப்படி வளர்ந்து வருகின்றான்? வளரும் வீரை சந்திரன் போல் வளர்ந்து வாரா வல்லரக்கு
அந்த வல்லரக்கன் இந்த மாதிரி ஒரு குடுப்பனை யாருக்காவது கிடைக்குமா? என்ன அழகா தான் பெத்த பிள்ளைகள் அஞ்சையும் சுத்தி வச்சு வைத்து ஒரு தாய் போடுற ஆட்டத்தை பத்தியா? ஆமா, நானும் கூட 3 பிள்ளை பெத்தேன் இல்லையா? பெத்து என்ன பண்ண போற? இந்த காலத்துல 5 பிள்ளை பெத்த ஆண்டிதான் இல்லையா? அந்த காலத்துல பேருக்கு தான் சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு வில்லு செட்டு நானும் உருவாக்கி இருப்போம்ல. அதான் நான் பார்த்தேன். 5 பிள்ளை பெத்தால 1000 ரூபாய் தானே கைக்கு போய் சேருது. அது என்னமோ நீ சொல்லுத பத்தி ஐயா அத பார்த்தா அது உண்மைதாமா. 5 பிள்ளை பெத்தாலும் சரி 1000 ரூபாய் தானே என் கைக்கு வருது. அழகு மகனாகப்பட்ட வல்லரக்கன். ஆனால் அழகு அதான் பழக்க தெரிஞ்ச பிள்ளை. என்ன இருந்தாலும் 1000 ஆம்பளை இருந்து வரவு செலவு பார்த்தாலும் குடும்பத்துல பொம்பளை இருந்து வரவு செலவு பார்த்தாதான் மிச்சப்படுத்த முடியும். அது கரெக்ட் தான் ஐயா. 50 ரூபாய்க்கு சீனி வாங்கிட்டு 150 ரூபா 1 கிலோன்னு எழுதி வச்சிருவாங்களா கணக்குல? எழுதணும்ல. ஆமா, எழுதி அப்படி 1 2 ஆக்குறது தான் பெண்களோட வேலை. ஆமா, நான் எண்ணிய மாதிரி இருக்கணும். ஜவுளி கடையில 50 ரூபாய்க்கு சீனி வாங்கி 150 ரூபான்னு எழுதிட்டு அதை சேர்த்து வச்சு தங்கம் வாங்கினா பரவாயில்ல. பேய் குளத்துல எங்க பார்த்த கடையில சேலை சூப்பரா போட்டிருக்கான். ஆமா, கோயில் கொடைக்கு 2000 ரூபாய்க்கு சேலை எடுக்கணும்னா என்னைய மாதிரி ஆளு பேர் என்ன செய்ய? இங்க கள்ள கணக்கு எழுதிட வேண்டியது. ஆமா, அப்படி எழுதுனா குடும்பம் முன்னேறாது. கள்ள கணக்கு எழுதினாலும் காரியமா எழுதணும். அப்படிதானம்மா? காத்துல கழுத்துல எல்லாம் சேமிப்பு. ஆமா, அதுதானே தாளக்காரனுக்கு சங்கடமா தெரியுது. அதனால் தாளக்காரன் யாருக்கனவே ஏகப்பட்ட சங்கடத்துல தான் அலையுதான். ஆனால் பார்த்தா அழகு மகனாகப்பட்ட வல்லரக்கன் நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக ஆனால் அப்படியே வளர்ந்து வளர்ந்து வரும்போது அவனுக்கு வயது என்னாச்சு? ஏற்ற மகன் வல்லரக்கனுக்கு அந்த பாதாள உலகத்திலே ரத்னக்கண்ணீர் ஆச்சுதையால் பெற்ற மகன் வல்லரக்கனுக்கு அவனுக்கு வயது என்னாச்சு? அவனுக்கு ஒரு நல்ல வயதி. அவன் ஒன்று மெல்ல விளையாடுவான். 2 நல்ல வயதி. ஏற்ற மன்ன வல்லர அவன் எழுந்தரித்து ஓடிடுவான். 3 நல்ல வயதுமாதி முடியறைக்கு காது குத்தி அவ காது குத்தி கடைக்கும் அவ கைக்கு தங்க வளையலிட்டாள். மேல்முருகு பொன்னாளே விடுகடைக்க மோதிரமா இன்னும் சொல்லையா தாயே தோமாசி பந்தோ மோதிரம்மா பூணாத நகைகள் எல்லாம் அந்த பொண்ணும் மங்கை ராச்சுதையா அழகு மகாரகனுக்கு ஊட்டி மிக அலங்கரித்தா சூடாத நகைகள் எல்லாம் ஊட்டி மிக அலங்கரித்தா ஏற்ற மங்கை ராச்சுதையா உச்சி முதல் பாதம் அவ உடம்பு எல்லாம் அலங்கரித்தா யாரை? வல்லரக்கனை. அந்த பெற்ற மகனாகப்பட்ட அந்த வல்லரக்கனை வயது என்னாச்சு? இட்லி எங்க போச்சுன்னு தெரியவில்லை. அதான் சொன்னோம்ல, பறந்து விட்டது. இட்லி தான் பறந்துருமே. ஆமா, 50 இட்லி சாப்பிட்டாலும் சரி, 1/2 சோறு சாப்பிடுதும் சரி. அதுவும் சம்பாரிச்சு சாப்பாடு நோய். ஆமா, விடிய காலம் 6 மணி ஆனாலும் ஒத்த போட்டு செமிக்காது. உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டல்ல. கொடுத்துக்கறம்மா சராம ரையான நல்ல பாப்பு வச்சிருக்காரு பாத்தியா? பாப்பு. ஆமா, பாப்புன்னா பாப்பு நல்ல பாப்பு வச்சிருக்கிறதுக்கும் சூரியன் உதிச்சு வந்தா தானே ஐயனார பிறக்க வைப்பேன்.
தோணித்துறை செட்டுக்கு ஏத்த மாதிரி கணக்கா கரெக்ட் பண்ணி வச்சிருக்காருல. ஆமா ஆமா. ஆகையினால் மருமகனும் மாத்தி மாத்தி அடிக்காங்கல்ல. சரிதான் அடிக்கிறோம்ல. ஆமா. மாமியா சொல்லி கொடுத்தத மருமகன் காப்பாத்தணும்ல. அம்மா அது உண்மைதான் ஐயா. தோணித்துறை பரம்பரை வில்லு பேரை காப்பாத்தணும்ல. அது உண்மைதான் உண்மை. ஆகையினால் ஆமா. அந்த ரத்த கண்ணீர் அச்சுதையா பெற்ற மகன் அரக்கனுக்கு அந்த அரக்கனுக்கு ஒரு வயதிலே ஊந்து விளையாடுவான் 2 வயதிலே எழுந்தரித்து ஓடிடுவான் 3 வயதிலே முடியிறக்கி காது குத்தி கிடைக்கும் இட்டால் கைக்கு தங்க விளையலிட்டால் முருகி பொன்னாலே விடுகிடுக்க மோதிரமா தாயத்தம் பாசி பந்தம் தங்கத்தாலே அரணாக்கொடி அந்த காலத்துல வசதி உள்ளவங்க தங்கத்துல அரணாக்கொடி போட்டிருக்காங்க. நல்ல அழகா சம்முன்னு தங்கத்துல போட்டிருக்காங்க. அதை விட கொஞ்சம் வசதி கம்மியா இருந்தா அவங்க வெள்ளியில போடுவாங்க. அதை விட கொஞ்சம் கம்மியா இருந்தா என்ன மாதிரி பஞ்சத்துல அடி வாங்கினவா பண்டார பைய பொண்டாட்டி பஞ்சத்துல அடி வாங்கலாமா இத்தனை அள்ளி போட்டிருக்க எல்லாம். ஆமா. பூரா சிட்டைக்கு எடுத்து கல்யாண கவரிங்ல வாங்கி போட்டிருக்கேன் ஐயா. சிட்டைக்கு எடுத்து தான் வாங்கியிருக்க. ஆமா. அப்ப உழைக்க ரூபாயெல்லாம் எங்க கொண்டு கொடுக்க? உழைக்க ரூபாயெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொஞ்சம் முன்னேறி வாரேன். உள்ள இருக்க எங்க ஐயா அருளால. நம்ம சென்னைக்கு பாட்டுக்கு போயிட்டு தலைக்கு 50,000 பிரிச்சதான் நான் கேள்விப்பட்டேன். அடே அப்பா. என்னய்யா சென்னை பாட்டுல நான் பட்ட பாடு எனக்கு தானமா தெரியும். 1.5 லட்சம் வாங்கிட்டு போயிருக்கீங்க. மாமாவை கூப்பிட்டு கேளுங்க, அவருக்கு தான் தெரியும். என்னய்யா இங்க இருந்து விழுப்புரம் தாண்டும் போது பிடிச்ச மழை போயிட்டு 1 வாரம் கழிச்சு விழுப்புரம் தாண்டி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மழை பிடிச்ச மழை வெறிக்கல. நல்லா தூங்கல ஞாயிற்றுக்கிழமை வந்துதான் ஐயா நல்லா தூங்கியிருக்கேன். நீ வேற 50,000 பிரிச்சம்மா 50,000. ஆகையினால் என்ன மாதிரி பஞ்சத்துல அடி வாங்கினவா பண்டாரத்துக்கு வாக்கப்பட்டவா என்னது வாங்கி போட்டிருக்கேன் தெரியுமா என் பிள்ளைகளுக்கு? என்னதுமா? நல்லா 10 ரூபாய்க்கு பம்பர கயிறு வாங்கி 3 சுத்துல முறுக்கி கட்டி விட்டுருக்கேன். அதுதான் அம்மா. அது 10 வருஷம் ஆனாலும் அந்து போவாது. அது பாட்டுக்கு அந்து போவாது. நல்ல வெயிலுக்கு நல்ல மழைக்கு தண்ணிக்கு ஊதும் வெயிலுக்கு காயும். என் பிள்ளைல டயான் அது பாட்டுக்கு அலையுது. கலர் தான் மாறுமே தவிர ஆமா கயிறு அந்து போகாது. ஆகையினால் ஆமா தாயத்தம் பாசி பந்தன் தங்கத்தாலே அரணாங்கொடி சூடாத நகைகளை எல்லாம் பூட்டி மிக அலங்காரம் செய்தார். சூடாத நகைகளை எல்லாம் சூட்டி மிக அலங்காரம் செய்து ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் வாட்சி சூப்பரா இருக்கையா. ஆனால் கலட்டி விட்டுற வேண்டியதான். மேல் முருகு பொன்னாலே விடுகெடுக்க மோதிரமா காலுவிஞ்சி தங்கத்தாலே கல்கரடு மோதிரமா அந்த கட்டழகி ராச்சுதையா பெற்ற மகன் அரக்கனுக்கு உச்சி முதல் பாதம் வரைக்கும் அத்தனையும் தங்கத்தாலே அலங்காரம் செய்து நானே இப்படி பேசலான்னு பாக்கையா. அந்த வல்லரக்கல் ஆமா எங்க வருகின்றான் அழகன் மகன் அப்படி அழகுடனே வளர்ந்து வாரா. ஆமா. வளர்ந்து வரும்போது லைவ் காமிக்கல 4 வயதாச்சு. ஆமா. நடந்தோடும் பிராயமாச்சு 5 வயதாச்சு. ஆமா. 5 வயதிலே 5 வயசான ஆம்பளை பிள்ளை என்னமா செய்யணும்? ஆம்பளை பிள்ளைக்கு 5 வயசு ஆயிட்டுனா நல்ல கையில ஒரு கம்ப கொடுத்து ஆட மாட அடிச்சு பத்தி மேய்ச்சிட்டு அனுப்பி வச்சிடணும். அதான பார்த்தேன். ஆமா. ஆம்பளை பிள்ளையா இருந்தா 5 வயசுக்கு அனுப்பணும். ஆமா. அப்ப பெண் குழந்தையா இருந்தா என்ன செய்யணும்? பெண் குழந்தையா இருந்தா அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நல்ல ஒரு கூடைய கையில கொடுத்து சாணிய கூட்டி அள்ளி ஓரமா போடுமா நான் பெத்த மகளேன்னு சொல்லி அனுப்பி வச்சிடணும். அதானே. ஆமா. ஒன்னு அவங்க அம்மா அனுப்பாம விட்டுருக்காங்க பாரு. என்னையா அப்படி சொல்லிட்ட? ஆமா. எனக்கு இங்க இருந்து போன உடனே என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? சென்னையில இருந்தோம்லாமா? இல்லையா. அதான் இன்னமா வேலை இல்லையா? உனக்கு இன்னமா வேணும்? அது சரிதான், அதுவும் பாச தானே. 15 காளமாடு 15 பசுமாடு வச்சிருக்கேன். வச்சுக்கியா? ஆமா. சும்மா இரு. சொல்லுமா. என் கெட்டப்ப எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு மாத்திக்கின்னு ஒரு அழுக்கு நைட்டிய தூக்கி போட்டுக்கின்னு இப்படி இடுப்புல தூக்கி சொருவிக்கின்னு கையில ஒரு பிஞ்ச விளக்குமாற வச்சுக்கிடுவேன். வச்சு பார்த்தா அங்க நான் முனீஸ்வரியா இல்ல வேற யாரான அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஆடு மாடு தான் மேட்சிக்கின்னு. ஆமா. 15 காளமாடு 15 பசுமாடு வச்சிருக்கேன். பரவாயில்லையா? என்னையா 15 காளமாடு என்ன ஆடு மாடு வச்சிருக்கியானா அவ்வளவு சீப்பா சொல்லுதீங்களா என்னையா? 15 காளமாடு வச்சிருந்தா உன்ன மாதிரி பைத்தியக்காரி இந்த உலகத்துல யாரும் இல்ல. இப்ப சொன்ன பத்தியா என்னைய ஒரு வார்த்தை. இந்த காலத்துல 15 காளமாடுக்கு என்ன வேலைன்னு? பைத்தியக்காரின்னு. ஏன்னா ஆமா ஏர் உழுகுறதுக்கு காளமாடு டிராக்டர் வண்டி வந்துட்டு லோட் அடிக்க என்ன நிக்கி பாரு குட்டியான. ஆமா. சின்ன யானை தோஸ்து படா தோஸ்து. ஆமா. வண்டி ஈச்சரு போற
சூப்பர் நாட்டு செவன் ஏகப்பட்ட வண்டி வந்துட்டு அப்புறம் இந்த காலத்துல காளமாட்டுக்கு என்ன வேலை? அப்படித்தான் சொல்லக்கூடாது. காளமாட்டுக்கு என்ன 15 காளமாட்டுக்கு என்னம்மா வேலை சொல்லியா என்ன வேலைன்னு? ஆகையினால் பார்த்தால் ரத்னங்கண்ணிராஜுதையால் அழகு மகனாகப்பட்ட அரக்கனுக்கு அந்த அரக்கனுக்கு அப்படியே பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னா அப்படியே சொல்லி கொடுக்க வேண்டும் என்று 5 வயதிலே ஆண் குழந்தைக்கு அரிய கல்வி படிக்க வைக்க வேண்டும். கல்வி படிக்க வைக்க வேண்டும். என்ன செய்யணும்? அரிய கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்று ஆமா ராஜுதையால் அவ யார வரவழைக்க? என்னையா? வாத்தியார வரவழைக்க. வாத்தியாரை வரவழைக்கின்றார். மகனே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி பாடம் சொல்லி கொடுக்க அனுப்பி வைத்தால் ஆமா விளையாட்டு பசங்களோடு சேர்ந்து விளையாடி கொண்டு ஒழுங்காக கல்வி கற்க மாட்டான். என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? நாமல் ஆமா சொந்தத்துல ஒரு வாத்தியாரை வரவழைத்து அரண்மனையிலே தங்க வைத்து அரக்கனுக்கு ஆமா பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று வாத்தியாரை வரவழைத்தால் ராஜுதையால் ஆமா வாத்தியார் வந்து வணங்கி நிக்காரு. அம்மா இது என்னையா அற வணக்கம்? அம்மா என்ன வரவழைத்த காரணம் என்னம்மா? காரணத்தை சொல்லுங்க. ஆமா ஏன் என்னைய கூப்பிட்டீங்க? சொல்லுங்கள். அது ஒண்ணுமில்ல வாத்தியாரே. என்ன? என் மகனுக்கோ வயது 5 வயதாகிவிட்டது. ஆகையினால ஆமா அரண்மனையிலே தங்கி என் மகன் அரக்கனுக்கு என்னுடைய மகனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு தாங்கள் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று வாத்தியாரிடத்திலே ராஜுதையால் சொல்ல உடனே வாத்தியார் சரி என்று சம்மதித்து உங்க மகனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டுமானால் ஆமா ஏடு சேர்த்து வர வேண்டும். ஏன்னா அந்த காலத்துல ஏட்டு படிப்பு, இந்த காலத்துல நோட்டு படிப்பு. ஆமா ஆகையினால் ஆமா ஏடு சேர்த்து வருகிறேன் என்று ஏற்றதொரு வல்லரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வாத்தியார் வருகின்றார். எங்கே வருகின்றார்? பாதாள உலகம் விட்டு பர்பாசூரங்கோட்டை விட்டு பர்பாசூரங்கோட்டை விட்டு மரமதையும் கண்ணால் கண்டார் வாத்தியாரும் மண்டறிய ஓலை வெட்டி வாய்த்ததொரு வாத்தியாரும் முன்னும் பின்னும் காம்பறிந்து ஒட்ட நல்லை ஏடு சேர்த்து இடது கையில் ஏடெடுத்தார் ஏற்றதொரு வாத்தியாரும் வாத்தியார் ஆமா 6-7 வனங்கடந்து நேர 8வது வனமே வந்தார். அது ஏன் நேர வருகின்றார்? 8வது வனம். ஆமா 8வது வனத்திலே வந்து கற்பகப்பூ மரத்தை கண்ணாலே கற்பகப்பூ மரத்தை கண்டார். கற்பகப்பூ மரம்னா என்னம்மா? கற்பகப்பூ மரம் என்று சொன்னால் ஓங்கி உயர்ந்து வளர்ந்த மரம். என்ன மரம்? அதுதான் பனை மரம். ஆமா கற்பகப்பூ மரத்தை கண்ணாலே கண்டு வண்டறியாத குருத்து ஓலை. ஓஹோ என்ன வண்டறியாத குருத்து ஓலை? ஆமா அப்படின்னா என்னம்மா? வண்டறியாத குருத்து ஓலைன்னு சொன்னா அதாவது அந்த குருத்து ஓலையில வந்து வண்டு அரிச்சிருக்க கூடாது. வண்டு அரிச்சிருந்தா ஓட்ட விழுந்துரும். எழுத முடியாது. என்னையா பண்ணுத? எழுத முடியாது. வண்டறியாத குருத்து ஓலை தான் வகுடாப்பு எழுத கரெக்ட். ஆமா
பண்டறியாத குருத்துவாலதான் வகடாப்பு எழுத சரியா இருக்கும் ஐயா ஐடாக்ஸ் தேய்ச்சி விடியா என்று ஆமா முன்னும் பின்னும் காம்பறிந்து இடது கையில ஏடு இங்க பேரு இடது கையில ஏடு வலது கையில எழுத்தாணி கத்தி கையில பிடித்து எழுத்தாணி கத்தி இப்போம்ல பேனா இப்படி பிடிக்கும் ஆமா எழுத்தாணி கத்தி எப்படி பிடிக்கணும் இப்படி பிடிக்கணும் சாயிண்டுக்காரம்மா சாரி சாயிண்டுக்கார தங்கச்சி எழுத்தாணி கத்தி எப்படி பிடிக்கணும் சொல்லுங்க அப்ப வளர்ந்த கைட்டு காமிக்கத பாரு இப்படி பிடிக்கணும் எழுத்தாணி கத்தி ஆனால் ஆமா வலது கையில எழுத்தாணி கத்தியை பிடித்து நேர ஆமா அரக்கனுடைய அரண்மனைக்கே வந்தார் ஐயா என்னமா அங்க இருந்தே எழுத்தாணி கத்தி எப்படி பிடிச்சிட்டு வராரு பாத்தியார்னா அப்ப அவர் கடமையில எப்படி இருக்காரு பாத்தீங்களா ஆமா பிடிச்ச கைய கீழே விடக்கூடாது ஆமா என்று அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் என்ன செய்கின்ற என்னையா ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் முன்பாக வாத்தியார் வந்து நிக்கின்றார் அம்மா என்ன அம்மா என்ன உங்கள் மகன் அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க என் பிள்ளைய பார்த்தா உனக்கு அரக்க மாதிரி தெரியுதோ உன் பிள்ளைகள் ரெண்டும் குரல் இல்ல ரெண்டு சிங்க குட்டி ஆமா ஆண் சிங்கம் அப்படியே வருங்காலத்துல என்னைய முன்னாடி விட்டு ஆமா என் பிள்ளைகள் பின்னாடி நடந்து வந்தா எப்படி கத்தா இருக்கும் தெரியுமா ஆமா என்னையா தலைவர் குதிக்காரு உங்கள் மகன் அரக்கனுக்கு ஆனால் ஆமா உங்கள் மகன் அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுங்க ஆமா என்ன ஏடு சேர்த்து வந்து விட்டேன் ஆகையினால ஆமா உங்க மகனை கூப்பிடுங்க உங்க மகனாகப்பட்ட வல்லரக்க பூபதியை கூப்பிடுங்கள் என்று சொன்ன உடனே ஆமா ராட்சுதையால் அரக்கனை வரவழைத்து ஆமா அம்மா என்ன அரக்கன் முன்னாடி உட்கார்ந்திருக்காரு அப்படியே சம்முன்னு அரக்க முன்னாடி வட்ட சம்மணம் போட்டு உட்கார்ந்திருக்கான் அம்மா பாடத்தை ஆரம்பிக்கலாமா யாருக்கு ஆரம்பிக்கலாமா ஆமா அம்மா என்ன உங்கள் மகன் அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டுமானால் குரு தட்சணை வேண்டும் நம்ம வந்தோடனே கேட்டோம்லாமா ஆமா என்ன கேட்டோம் நல்ல வாழைப்பழம் நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழம் அவல் பொரிகடலை பத்தி சூடம் வெத்தலை பாக்கு என்ன பண்ண நீ இப்போ தாளம் அடிச்சேன் எல்லாம் கேட்டோம்லாமா அதே மாதிரி எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்கல்ல அதே மாதிரி ஆமா அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வாத்தியாருக்கு ரச்சனையாக ரத்தங்கண்ணீர் ஆச்சுதையால் என்ன எடுத்து வைக்க அவன் என்னையா எடுத்து வைக்கின்றான் அள்ளி நல்ல பொண்ண வைத்தாள் ஆசனுக்கு தெச்சனையாய் நல்ல பொண்ண வைத்தால் குருவுக்கு தான் தெச்சனையாய் வாரி நல்ல பொண்ணே வைத்தாய் அந்த வாத்தியாருக்கு நீதியுடன் அளந்து வைத்து வாத்தியாரு முன்பதாக வல்லரங்க வந்து யார் வந்து இந்த மட்டையும் பிஞ்சு விட்டது ஆனால் ஆமா யார் வந்து நிற்கின்றார் வல்லரங்க வந்து வாத்தியார் முன்பதா அப்படியே வணங்கி நிற்கின்றான் ஆமா அப்படி நிற்கும் போது அம்மா என்ன அள்ளி பொண்ண வைத்தால் ஆசனுக்கு தெச்சனையாய் பொண்டு பொண்ண வைத்தால் குருவுக்கு தெச்சனையாய் நிறநாளி நிறமரங்கா நீதியுடனே அளந்து வைத்து அழகு மகனாகப்பட்ட வல்லரக்கனையே வாத்தியார் பாடத்தை ஆரம்பிக்காரு அவர் அப்பந்தான் அங்க அப்படியே பிள்ளையார் சுழி போடுதாரு போடணும்ல உலகத்திலேயே அதாவது என்னம்மா இன்னைக்குமே பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்க்கிறது இன்னைக்கு வரைக்கும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு போய் அரிசியில எழுதிட்டு வருவாங்களாம் ஆமா அரிசியிலையா நெல்லுலையா நெல்லுல எழுதுவாங்களாம் ஆனால் அப்படி முதல் எழுத்து ஆமா இப்ப பூரா நேரம் எல்கேஜி யூகேஜில கொண்டு சேர்த்து ஆமா பிள்ளைங்க ஒழுங்கா உட்கார்ந்துருக்க கூட செய்யாது ஏனா பீனான்னு எழுதுறாங்க ஆனால் ஆமா அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கின்றான் எப்படி சொல்லி கொடுக்க ஆமா யாரையா அந்த ஏட்டை கையிலே எடுத்து அறிவோம் நமச்சிவாய என்ற அச்சரத்தை உச்சரித்து